இன்றைய மன்னா செப்பனியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தின் 2வது பகுதியை தியானிக்கப் போகிறோம். முழு வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வசனத்தின் 2வது பகுதி சொல்கிறது, இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறாய், இனி தீங்கை காணாதிருப்பாய். நம் நடுவில் இருக்கிற தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்பதை குறித்து இந்த வார்த்தை சொல்கிறது. இஸ்ரவேலின் ராஜா. நம்முடைய தேவனுக்கு இன்னொரு பெயர், இயேசு கிறிஸ்துவுக்கு இன்னொரு பெயர் ராஜாதி ராஜா. சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம நடுவில் இருக்கிறார். ராஜா என்கிறவர் ராஜரீகம் செய்யக்கூடியவர், எல்லாவற்றையும் ஆளுகைக்குள்ளாக வைத்திருக்கிறவர், கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறவர். அப்படிப்பட்டவர் நம்ம நடுவில் இருக்கிற அப்படின்னா நம்ம தீங்கை காண மாட்டோம். தீங்குக்கு நம்மளை விலக்கி காக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் நமக்குள்ளாக ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அவர் நம்முடைய ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, மகிமையின் தேவன். அவர் நமக்குள் இருக்கிறபடினால் ஒரு தீங்கும் நம்மளை அணுகாதபடி காத்துக்கொள்வாராகவே. சந்தோஷமா இருங்க, கர்த்தர் நம்ம நடுவில் இருக்கிறார். ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ராஜாதி ராஜாவா எங்கள் நடுவில் இருக்கிறக்காக நன்றி. இனி தீங்கை காணாதிருப்பாய் சொன்னீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீங்குக்கும் எங்களை விலக்கி காத்துள்ள கர்த்தருடைய கரம் உடைய பிள்ளைகள் மீது இருக்கட்டும். நீ ராஜரீகம் பண்ணுகிறவர், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நாள் அவங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார்.